மார்னிங் ஆல். இன்றைக்கான டேரட் கார்ட் ஆஃப் த டே. யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் கைடன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்காக நம்மளுக்கு வரக்கூடிய கார்டு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஏஸ் ஆஃப் வான்ஸ். ஏஸ் ஆஃப் வான்ஸ்ன்னு சொல்லும் பொழுது யூனிவர்ஸே உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸை கொடுத்துருக்காங்க. வான்ஸ்ன்னு சொல்லும் பொழுது தாட்ஸ் அண்ட் திங்கிங் தான். நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் திங்கிங்கில் ஒரு புது சிந்தனைகள் உருவாகும். பழைய பேட்டர்ன்ஸ்லேருந்து புதிய பேட்டர்னை நீங்கள் லூப் இல்லாமல் போவீங்க. ஸோ ஓல்டு பேட்டர்ன் எல்லாமே முடிஞ்சு எதுக்கு நம்ம பழசையே யோசனை பண்ணிகிட்டே இருக்கணும், புதுசாக நம்ம ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு மாறுதலை யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய சைன்ஸை அப்படியே டேப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த புதிய சிந்தனை என்பது புதிய உருவாக்கத்தின் துவக்கமாக இருக்கும். அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கீங்களோ அதை பொறுத்து நடக்கும். கட்டாயம் அதை அப்படியே டேப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏஸ் ஆஃப் வான்ஸ்ன்னு சொல்லும் பொழுது இதில் வாண்ட் எடுத்து அந்த ஏஞ்சல்லாம் சுற்றினா ஒரு புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் இல்லையா. நீங்கள் ஏதாவது இஷ்டப்பட்டு கேட்டிங்கன்னா ஏஞ்சல்லாம் நம்மளுக்கு ஃபேரி டெய்லெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த வாண்ட் உங்களுக்கு உங்கள் தாட்ஸ் அண்ட் திங்கிங்கில் மேஜிக் க்ரியேட் பண்ணி அந்த மேஜிக் மூலியமாக கட்டாயமாக உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல சேஞ்சஸை கொண்டு வருவீங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வரும். முதல்ல எதுக்கு நம்ம இதையே ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்கோம், எதுக்கு நம்ம இதை பற்றியே யோசனை பண்ணிகிட்ருக்கோம், இவங்கள பற்றியே யோசனை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு புது மாறுதலை முதல்ல கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அந்த சைனை க்ரியேட் பண்ணிக்கோங்க, அப்படியே டேப் பண்ணிக்கோங்க. புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் நல்ல வெற்றி கொடுக்கக்கூடிய முயற்சிகளாக இருக்கும். அதில் ரொம்ப நாளாக நீங்கள் யார்கிட்டையாச்சும் பேசாமல் இருந்தீங்க அல்லது உங்ககிட்ட யாராவது பேசாமல் இருந்தாங்கன்னா அவங்க மனதிலையும் ஒரு நல்ல சிந்தனைகள் உருவாகும். உங்களை பற்றி மறுபடியும் போய் பேசலாமா, மறுபடியும் போய் கனெக்ட் ஆகலாமா அப்படின்ற தாட்ஸ் வரும். ஸோ இந்த ஏஸ் ஆஃப் வாண்டுன்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மைனர் கார்டாக இருந்தாலும் பட் நல்ல ஒரு பாசிபிலிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கான கார்டாக இருக்குது. க்ரோத் இருக்கும், எல்லாமே பாசிபிளாக நடக்கும், எல்லாம் நல்ல விஷயங்களாக நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.